ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதியிலே வார்த்தையின் மூலமாய் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் சர்வ படைப்பின் சேனைகளையும் உம்முடைய ஒரு வார்த்தையினால் நீர் உருவாக்கினீர். அந்த வார்த்தை மாம்சமாகி கன்னி மரியாளுடைய வயிற்றில் அந்த வார்த்தை மாம்சமானதற்காக, அந்த தேவ மகிமை மனிதராக அவதரித்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வார்த்தை என்னும் சத்தியத்திற்குள் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து எடுத்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அர்மேகதோன் யுத்தத்தின் போது உம்முடைய வாயின் வார்த்தையின் பட்டயத்தால் அந்தி கிறிஸ்துவின் தூதர்களையும் இருளின் தூதர்களையும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் பட்டயத்தால் நீர் தோற்கடிக்கப் போவதற்காக, நீர் ஜெயிக்கப் போவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ட சராசரங்களையும் எல்லா படைப்புகளையும் சிருஷ்டிகளையும் உம்முடைய வார்த்தையினால் நீர் தாங்கிக் கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவுது என்று ஆண்டவருடைய தாயார் சொன்னது போல, இதோ நாங்களும் உம்முடைய திருச்சபையார் உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆகக் கடவுது என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருக்கு அடிமை என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தை துவங்க இருக்கிற இந்த நல்ல நாளில் தானே கர்த்தருடைய கிருபை பெருகட்டும், உம்முடைய நீதி மகிமை விளங்கட்டும். உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் ஆவிக்குரிய கண்களையும் செவிகளையும் இருதயத்தையும் திறந்தருளும். முயற்சி எடுக்கிற காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவினரை ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவின் மூலமாக தொடர்ந்து இந்த 1 சாமுவேல் 12வது அதிகாரத்திலிருந்து 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தை நாம் நிறைவு செய்து இன்றைக்கு 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தை நாம் துவங்க இருக்கிறோம். இந்த நாளிலிருந்து இந்த 20வது அதிகாரத்தை நாம் சிந்திக்கும் போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைகளை மாற்றவும், நம்முடைய புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிற இந்த கிருபையின் காலத்தில் இந்த சரித்திர வார்த்தைகள் நம்மையும் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக உருவாக்குவதற்கு பயன்படுவதாக. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப் போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். இந்த வாசித்த இந்த முதல் 4 வசனத்திலிருந்து நாம் இந்த முதல் பாகத்தில் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை நாம்
சிந்திக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யோனத்தான் இருக்கிறார். 1 சாமுவேல் 19க்கும் 1 சாமுவேல் 20க்கும் ஏறக்குறைய ஒரு வருஷம் ஓடிடுது. தாவீதுக்கு திருமணமாகுது. பல முறைகள்ல தாவீதை கொல்லுவதற்கு சவுல் முயற்சி எடுக்கிறாரு. ஏறக்குறைய ஒரு வருட காலத்துக்கு பிற்பாடுதான் இந்த 1 சாமுவேல் 20 ஆரம்பிக்குது. இந்த 1 சாமுவேல் 20வது அதிகாரத்துல ராமாவுக்கு அடுத்து இருக்கிற இந்த நாயோத் என்கிற இந்த ஊரிலிருந்து தாவீது திரும்பவும் யோனத்தான்ட்ட வர்றார். இங்க சவுல் தாவீதை கொல்லும்படிக்கு 3 படை வீரர்களை சாமுவேல் இருக்கிற நாயோத் என்கிற பட்டணத்திற்கு அனுப்பினதும், அந்த 3 படை வீரர்களுக்கு பின்னாக சவுலே ராஜாவே தாவீதை பிடிப்பதற்காக கொல்லுவதற்காக சாமுவேல் இருக்கிற இடத்திற்கு சவுல் வந்ததும் தாவீதுக்கு தெரியாது. தாவீதுக்கு யோனத்தான் ஒரு குறிப்பு சொல்றார். ராஜா உன்னை கொல்ல போற மாதிரி அரண்மனையில பேசினார், வெளிப்படையா பேசினார் அப்படின்றத சொன்னார். அதுக்கு பிற்பாடு மனைவி காப்பாத்தினாங்க. இவர் தப்பிச்சு ராத்திரியோட ராத்திரியா சாமுவேலை தேடி ஓடினார். ஆனா சாமுவேல் இடத்திற்கு சவுல் படை வீரர்களை அனுப்ப போகிறார் என்பதோ, சவுலே தேடி வரப்போறார் என்பதோ யோனத்தான் மூலமாக தாவீதுக்கு செய்தி வரல. அப்போ தாவீதுக்கு ஒரு எண்ணம், யோனத்தான்ட்டு போய் இந்த 3 முறை என்ன கொல்லுவதற்கு படை வீரர்கள் அனுப்பினார, அது உமக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தா ஏன் சொல்லல? தெரியலன்னா உனக்கே அவர் சொல்லாம இந்த காரியத்தை மறைச்சிருந்தா, இனிமேல் வர அவருடைய திட்டங்கள் எல்லாம் என்கிட்ட தெரியக்கூடாதுன்னு யோனத்தானே உனக்கு மறைக்கலாம். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இததான் தாவீது யோனத்தான்ட்ட உறுதி செய்கிறதுக்காக யோனத்தானை தேடி வரார். இது ஏறக்குறைய ஒரு தாவீதுடைய பயணம் இந்த கிபியான்ற இடத்துல இருந்து ராமாவுக்கு போனதும், திரும்ப ராமா நாயோத்திலிருந்து திரும்பவும் கிபியாவுக்கு வந்ததும் ஒரு சாதாரண ஒரு பயணம் அல்ல. உள்நாட்டுக்குள்ளேயே அவர் ரொம்ப மறைமுகமாக ஒரு மாவோயிஸ்ட், ஒரு நக்சலைட் மாதிரி, ஒரு தீவிரவாதி போல அவர் சவுலுடைய போர் வீரர்களுடைய கண்ணில் படாம திரும்பவும் யோனத்தானை பார்க்க வர்றார். யோனத்தான் ஒரு கேள்வி 20வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? ஏன் என் தகப்பன் இதை மறைக்க போறாரு? எனக்கு மறைக்க மாட்டாரு அப்படின்றாரு. அப்படின்னா இந்த காரியம் யோனத்தான்ட்ட கூட சொல்லாம சவுல் செய்திருக்கிறார். இதுக்கப்புறம் வரப்போகிற காரியங்களை எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி தாவீதும் யோனத்தானும் அங்க சேர்ந்து திட்டமிடுறாங்க. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணம், யோனத்தான குறித்து நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அதாவது ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் நண்பன், சிநேகிதன், அதுலயும் உறவினரா ஆயிட்டார் தாவீது. சகோதரிய திருமணம் செய்த ஒரு நபராக தாவீது யோனத்தானுக்கு உறவு முறையும் ஆயிட்டார். இப்ப அதே நேரத்துல அப்பா ஒரு பின்மாற்றத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரை இழந்துட்டார். தேவ பயம் இல்லை, தேவன் மேல அன்பு இல்லை. இந்த பக்கம் ஒரு விசுவாசம் உள்ள, தேவனுக்கு பயந்த, தேவ அங்கீகாரம் பெற்ற ஒரு தாவீது. 2 பேருக்கு நடுவுல யோனத்தான் இருக்கிறார். நிறைய நேரங்கள்ல முக்கியமா குடும்பத்துல விசுவாசத்தை காத்து கொள்வது அப்படின்றது ஒரு பெரிய போராட்டம். உறவா
ரத்தமா, அப்பாவா, இல்ல விசுவாசமா, ஆண்டவரா, குடும்பமா? ஆண்டவர் முக்கியம்னா ஆண்டவருடைய காரியங்கள், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய பிள்ளைகள். ரத்தம், ஜாதி, உறவு இதை பார்த்தா அங்க கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது. கர்த்தருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா குடும்பம், இந்த ஜாதி உணர்வு, இந்த ரத்தம் இதெல்லாம் நம்ம முக்கியப்படுத்த முடியாது. இந்த ரெண்டு கட்ட நிலையில இங்க நடுவுல யோனத்தான் அவர் இருக்கிறார். அதாவது ஒரு பக்தி உள்ள, விசுவாசம் உள்ள, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நண்பன். அது ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா டிவோட்டட் ஃப்ரெண்ட். டிவோட்டட் அப்படின்னா தமிழில் அதுக்கு அர்த்தம் பக்தி உள்ள நண்பன், விசுவாசமுள்ள சிநேகிதன், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நண்பன். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஜானத்தன் he had to be loyal to his father. தன் தகப்பனுக்கு உண்மையாகவும் இருக்கணும். At the same time he had to be a friend to the next king of Israel. இஸ்ரவேலினுடைய அடுத்த ராஜாவுக்கு நண்பனாகவும் இருக்கணும். லாயல் அப்படின்னா தமிழில் மாறா உள்ளத்தார். அவங்க உள்ளம் மாறாது, எந்த சூழ்நிலையும் மாறாது. நிறைய நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய குடும்பங்களை யோசித்து பார்ப்போம். ஒரு காலத்தில் நல்ல திக்கு ஃப்ரெண்ட்ஸ், நெருங்கிய உறவினர்களா பழகின பலர் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு கூட கசந்து போகுது. அப்பா அம்மாவை பிடிக்க மாட்டிருக்கு, பிள்ளைங்களை பிடிக்க மாட்டிருக்கு, பிள்ளைங்களையே பெத்த பிள்ளைகிட்டே ஈகோ உள்ள பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. சகோதரங்களுக்குள்ள, சகோதரி சகோதரருக்குள்ள எப்படி நம்மளுடைய ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துல குடும்பத்தில் இருந்த, நான் சொல்றது கசின் பிரதர் சிஸ்டர், ஒன்று விட்ட சகோதர சகோதரிகள் அவங்கெல்லாம் இல்லை, தாய் தகப்பன் பிள்ளைகள், ஒரே குடும்பத்தின் சகோதரர்கள், தன் சொந்த மனைவி, சொந்த கணவர், தன் சொந்த அப்பா அம்மா, இங்கேயே ஒரு 20 30 40 வருஷத்துல ஆரம்பத்தில் இருந்த மாதிரி பல குடும்பங்கள் இல்லாமல் போயிடுறாங்க. அதுதான் லாயல்டி, பீயிங் லாயல் டு சம்ஒன். அது மாறா உள்ளத்தார். அப்பதான் அன்பு மாறாது, மனசு மாறாது. அல்லது ராஜ விசுவாசம் அல்லது வாய்மை தவறாமை, உண்மை தவறாமல் அந்த ராஜ விசுவாசம். எப்படி ஒரு ராஜாவுக்கு ஒரு ஆலோசகராக, மெய் காவலனாக எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ராஜ விசுவாசம், அதுதான் லாயல்டி. இங்க யோனத்தானுக்கு இந்த போராட்டம். இப்போ மாறா உள்ளமுடையவனாக, ராஜ விசுவாசமாக, வாய்மை தவறாதவனாக அப்பாவுக்கு இருப்பதா, நண்பனுக்கு இருப்பதா? இதை நாம புதிய ஏற்பாட்டினுடைய பார்வையோடு யோனத்தானை நம்ம பார்த்தோம்னா, அவரு இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள், டிசைபிள்ஸ், அந்த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்தினுடைய அந்த விலை, அதற்கு நாம் செலுத்துகிற விலை கிரயம், அதை நம்ம யோனத்தானுடைய வாழ்க்கையில ஒரு முன் உதாரணமாக பார்க்க முடியுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். மத்தேயு 10ல் நம்ம என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 10வது அதிகாரம் 34 வாசிக்கிறேன், 39 வரைக்கும். மத்தேயு 10 34 39. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுக்கு இங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன? தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. 37. ஆண்டவர் பிரிவினையை உண்டாக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மகனுக்கும் தகப்பனுக்கும். இங்க யோனத்தானுக்கும் சவுலுக்கும் ஒரு பிரிவினை, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும், ஒளிக்கும் இருளுக்கும் ஒரு பிரிவினை. லூக்கால நம்ம அதை வாசிக்கிறோம். அதை ஒரு நெருப்புக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 12:51 லூக்கா 12வது அதிகாரம் 51 வாசிக்கிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். 49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் சமாதானத்தை அல்ல, நாட் பீஸ் பட் ஸ்வோர்ட், நான் பட்டயத்தை அனுப்ப வந்தேன். பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கால போக்கில் ஏற்கனவே குடும்பங்கள் பிரிந்து சின்ன பின்னமாயிட்டு இருக்கிறாங்க. இங்க வேத என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் பட்டயத்தை அனுப்ப வந்தேன், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அக்கினியும் இந்த பட்டயமும் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இடையே ஒரு டிவிஷன், ஒரு பிரிவினைய, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு யூனிக்னஸ், ஒரு செலக்டிவான ஒரு வாழ்வு முறை. அது நான் உங்களை மாதிரி இல்லை, நான் இப்படி வாழ முடியாது, இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், காட்ஸ் ஆங்கிள், தேவ பார்வையோடு பார்க்கிற வாழ்கிற பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதுதான் எக்லேசியா என்கிற, எக்லீஸ் என்கிற, பிரெஞ்சில் எக்லீஸ்ன்னு சொல்லுகிற அந்த சர்ச், பாடி ஆஃப் கிரைஸ்ட், திருச்சபை. சவுல் ஒரு பின்வாங்கின, ஒரு பின்மாற்றமுள்ள ஒரு ஊழியர்கள் திருச்சபையை, விழுந்து போன ஒரு திருச்சபையை பிரதிபலிக்கிறார். யோனத்தான் ஒரு ஆண்டவருடைய ஒரு சீஷர்களுடைய கூட்டம், அந்த உண்மையான திருச்சபை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அங்க ரத்தத்தை பார்க்கக்கூடாது, அப்பான்னு பார்க்கக்கூடாது, பிள்ளைன்னு பார்க்கக்கூடாது, அந்த ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது எப்படி வாழுறது? இயேசு கிறிஸ்துனுடைய குடும்பத்துல அவருடைய ஒன் ஸ்டெப் பிரதர்ஸ், ஸ்டெப் சிஸ்டர்ஸ், அதாவது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார், அவங்க இயேசு கிறிஸ்துவ மேசியா என்று ஏற்றுக்கொள்வதற்கு முன்ன எப்படி இயேசு கிறிஸ்துவிட்ட அவங்க அவரை பார்த்தாங்க, எப்படி அவரை எதிர்த்தாங்க? மத்தேயு 13:53 மத்தேயு 13:53 58 வரைக்கும் வாசிக்கிறேன். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்தார், நாசரேத்துக்கு. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். நோட் தட் வேர்ட், கனவீனம். அந்த அவிசுவாசமுள்ள குடும்பத்தார்
குடும்ப உறவுகள், இரத்த உறவுகள், விசுவாசமுள்ள தேவ பிள்ளைகளை கனவீனம் பண்ணுவார்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. நோட் மை வேர்ட், கனவீனம். மார்க் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். மார்க் 3:20 வாசிக்கிறேன். அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். கனவீனம் பண்ணாங்க. அடுத்து முட்டாள், பைத்தியக்காரன், மதிமயங்கி இருக்கு அப்படின்னு அவதூறாக, பொய்யாக, போலியாக, வேறு விதமாக அது கண்ணு காது மூக்கு வச்சு அதை சித்தரித்து புத்தி பேதலிச்சிருச்சு, பண ஆசை வந்துருச்சு, புகழ் நாட்டம் வந்துருச்சு, அப்படியெல்லாம் தேவனை விசுவாசிக்காதவர்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்களை பத்தி இழிவாக, கேவலமாக, கிண்டல் பண்ணி பேசுவாங்க இனத்தாரே. யோவான் 7வது அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? யோவான் 7வது அதிகாரம் வசனங்கள் 3 அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். தவறான ஆலோசனைகள் இப்படி பிரபலமாகிறது, அதை தான் சொல்லுவாங்களே. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடுகிறவர்களை இழிவுபடுத்தி சொல்றது. பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சோ விசுவாசியாத உறவினர்கள், சகோதரர்கள் மதிமயங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க, கனவீனப்படுத்துவாங்க, தவறான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அங்கதான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்கிறத நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல், அதுலயும் முக்கியமா நெருக்கமான எதிர்ப்புள்ள ஒரு குடும்பத்துல, அதே விதமான தேவ பார்வை இல்லாத ஒரு கணவனோடு, ஒரு மனைவியோடு, ஒரு பெற்றோரோடு, ஒரு சகோதரங்களோடு ஒரே வீட்டுக்குள்ள வாழ்கிறது அப்படின்றது சாதாரண ஒரு சவால் இல்லை. அதை 3 நிலையாக நம்ம வேதத்தில் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல் அப்படின்னா முதல் நிலை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது முதல் நிலை. Whoever loves father or mother more than me is not worthy of me. அல்லது loving their own family less than they love Christ. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதை விட தகப்பனையோ தாயையோ அதிகமா நேசிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்திரர்கள் அல்ல. அப்ப அதிகமா குடும்ப உறவுகளை, ரத்த உறவுகளை இயேசுவை விட நேசிக்க கூடாது. அவருடைய வார்த்தைகளை விட, அவருடைய நீதி நியாயங்களை விட குடும்பத்தை அதிகமா நேசிக்க கூடாதுன்றது முதல் நிலை. அடுத்ததுதான் இன்னும் ரொம்ப கஷ்டம். இத லூக்கா எப்படி சொல்லியிருக்கிறாரு? லூக்கா 14, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 14:26, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். வெறுக்க சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு கடினமான வார்த்தைகள். அதனாலதான் பல பேர் இயேசு கிறிஸ்து விட்டு போயிட்டாங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு யோவான் 6வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. முதல் நிலை, என்னிலும் அதிகமாய் நேசிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை விட அதிகமா குடும்ப உறவுகளை நேசித்தா, புள்ளதான் உலகம், என் புள்ள 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 தங்க புள்ள, இந்த மாதிரி புள்ள உலகத்துல யாருக்குமே இல்லை, என் மனைவி தான், என் புருஷன் தான். இயேசுவை விட அதிகமா நேசிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாக இருக்க முடியாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? குடும்பத்தை
வெறுக்காவிட்டால் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருக்க முடியாது. அடுத்தது லூக்கா 14 அதே அதிகாரம் 27 வாசிக்கிறோம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன்னுடைய சிலுவைன்னு சொல்லும் போது பாடுகள் மட்டும் இல்ல, பாடுகளை குறிக்குது. தேவ சித்தத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு சிலுவையில் அவர் மரித்தார். என் மனைவி எனக்கு ஒரு சிலுவை, என் கணவர் எனக்கு ஒரு சிலுவை அப்படின்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. சிலுவையில தான் இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அப்படின்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற இடம் சிலுவை. தன் சிலுவையை சுமந்து கொண்டுனா தன்னை குறித்த தேவ சித்தத்தை சுமந்து கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றி எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். இயேசு கிறிஸ்துவோட அதிகமா உறவுகளை நேசிக்கூடாது. உறவுகளை வெறுத்தாதான் எனக்கு சீஷனா இருக்க முடியும் ஆண்டவர் சொல்றாரு. எப்படி அவங்களை வெறுப்பது? வெறுக்கிற லெவலுக்கு எப்படி நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது? தேவன் மேல உள்ள அன்பு ஒருவரை வெறுக்கிறதுக்கு வழி நடத்துமா? இது எனக்கு புரியலையே. 4வது லூக்கா அதே 14வது அதிகாரம் 33வது வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 14:33, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். பொருள், உலக நன்மைகள், இதை எல்லாத்தையும் we should renounce all. அதை ரினவுன்ஸ் பண்ணணும், அதை வெறுக்கணும். உலகப்பற்று, பொருள் பற்று, போஜன பிரியன், ஆட்டுக்கறி குழம்பு, ஆட்டுக்கால் சூப்பு, நல்லி எலும்பு அப்படி சொன்னாலே எச்சி வாயில ஊறுது அப்படின்னா எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்றார். எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம், அப்பா என் காரு, அந்த காரோட போட்டோ எடுக்கிறது, காரை அப்படியே மெயின்டைன் பண்றது வேற, அதை கிளீன் பண்ணி சுத்தமா தனக்கு கொடுக்கப்பட்ட அனித்தியமான உலக பொருட்கள்லயே நீங்க உண்மையா இல்லைன்னா உங்களை நம்பி யார் பரம ரகசியங்களை சொல்லுவாங்க? கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும், அப்பதான் அநேகத்தின் மீது அதிகாரி ஆக முடியும். கொஞ்சத்துல உண்மை இருக்கணும். அதை நம்ம பக்குவமா, அதை கவனமா அதை கையாளணும். ஆனா அது மேல பற்று பிரியம் வந்துடக்கூடாது. இந்த 4 நிலை, கிறிஸ்துவை விட அதிகமா உறவுகளை நேசிக்க கூடாது, தன்னுடைய சொந்தங்களை வெறுத்து கிறிஸ்துவை நேசிக்கிறது, 3வது தன்னை குறித்த தேவ சித்தம் என்கிற தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின் செல்வது, 4வது தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து இயேசுவை பின் செல்லுகிறது. இது எனக்கு புரியலையே. எப்படி யோனத்தான் சவுலை காட்டிலும் தாவீதை நேசிக்க முடிஞ்சது? ஆரம்பத்துல தாவீது மேல அன்பா இருந்தார், ஓகே. ஆனா சவுல் இப்படிப்பட்டவர் என்பதை, அதுலயும் குறிப்பா தன் தகப்பன் அப்பா இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப அப்பாவா நண்பரா? தேவ திட்டத்தின் கீழ் இருக்கிற தாவீதா, தேவ திட்டத்தில் இல்லாத அப்பாவா? அப்பாவை எப்படியும் நான் வெறுக்க வேண்டியது வரும். தேவ திட்டத்துக்கு ஆதரவு அளிக்கணும்னா நான் அப்பாவை வெறுக்கணும். அப்பா என்னை வெறுக்கிற மாதிரி நான் செயல் செய்ய வேண்டியதாயிடும். யோனத்தானுடைய லைஃப் டிசைபிள்ஷிப், த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீஷர்களுடைய அந்த விலைக்கிரயம். எதை நாம தெரிந்து கொள்ள போகிறோம்? இதை பிரதிபலிக்குது. இதை புரிந்து கொள்வதற்கு மோசே தன்னுடைய வயதான காலத்துல இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். அதுல அவர் இப்படி முதல்ல ரூபன் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் லேவி கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பென்யமின் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த 2வது இடத்துல அவர் லேவி கோத்திரத்தை லேவியர்கள் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் அதை புரிந்து கொள்றதுக்காக உபாகமம் 33வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். தயவுசெய்து கவனிக்கலாம். உபாகமம் 33வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 33:1. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. 8வது வசனம். லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மிம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக.
தேவ சித்தத்தை அறிகிற ஊரிம் தும்மிம் ஊரிம். தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி. என்ன வார்த்தை? தகப்பனின் தாயும் பார்த்து, who said of his father and mother, I regard them not. நான் உங்களெல்லாம் பார்க்க மாட்டேன், அப்பா அம்மான்னு பார்க்க மாட்டேன், அப்பான்னு பார்க்க மாட்டேன், அம்மான்னு பார்க்க மாட்டேன், நான் உங்களை பாரேன். தன் சகோதரரை அங்கீகரியாமல், he disowned his brothers. அப்படின்னா அவங்கள சொந்தம் பாராட்டல, சொந்தம் கொள்ளல. என் தம்பி, என் அண்ணன், என் அக்கா, என் தங்கச்சி அப்படின்னு தன் சகோதரரை அங்கீகரியாமல். மூணாவது, தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன். who ignored his children. தன் பிள்ளைகளை இக்னோரே பண்றது. பிரெஞ்சுல இக்னோரேன்னு சொல்லுவாங்க. அவங்கள அறியறது கிடையாது. என் புள்ள வாப்பா, இன்னொருத்தவங்களுடைய புள்ள போப்பா, என் புள்ள முன்னாடி உட்காருப்பா, அவருடைய புள்ள பின்னாடி நில்லுப்பா. தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் உங்களை பாரேன், தன் சகோதரரை அங்கீகரியேன், தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. எவைகள்? இந்த தும்மிம் ஊரிம், தேவ சித்தத்தை அறிகிற மனநிலை லேவி கோத்திரத்துக்கு அவங்களோடு கூட இந்த தும்மிம் ஊரிம் இருக்கணும் அப்படின்னு மோசே சொல்ற. யாருக்கு தான் இருக்கும்? அப்பா அம்மாவை பார்த்து, நானும் அவங்கள பார்க்க மாட்டேன், அப்பான்னு பார்க்க மாட்டேன், அம்மானு பார்க்க மாட்டேன். சகோதரரை அங்கீகரிக்கிறது கிடையாது, சகோதரர் என்பதனால அங்கீகரிக்கிறது கிடையாது, புள்ளன்றதுனால அவங்கள வேற விதமா அவங்கள அறிகிறது, புள்ளன்னு அறிகிறது. அதெல்லாம் பார்க்காதவங்க தான், அவங்க வசமாகத்தான் ஊரிம் தும்மிம் இருக்கும். அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய கட்டளை உடன்படிக்கையை காக்கிறவர்கள். 10வது வசனம் கவனிங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். 11 கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து, லேவியினுடைய சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியையின் மேல் பிரியமாயிரும். யாருடைய கைக்கிரியைகள், யாருடைய ஒர்க்ஸ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு? அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்று மோசே ஆசீர்வதித்தார். இந்த விஷயத்தை நீங்க ஆரோன் அந்த 40 நாள் மோசே தேவனுடைய கற்பனையை பெறறதுக்கு மேல போயிருக்கும் போது, ஆரோன் மக்களுடைய தங்கத்தெல்லாம் வச்சு ஒரு தங்க கண்ணுக்குட்டியை உருவாக்குறார். ஒரு சிலையை வழிபாட்டுக்கு, விக்கிரக ஆராதனைக்கு ஜனங்களை நிர்வாணமாக்கி அவங்கள ஆடல் பாடல் கர்த்தருக்கு ஆராதனைன்னு போட்டு அங்க கண்ணுக்குட்டி இருக்கு. அந்த நேரத்தில் என்ன நடந்தது? யாத்ராகமம் 32வது அதிகாரம், யாத்ராகமம் 32 26 வாசிக்கிறேன். யாத்ராகமம் 32 25 ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது 12 கோத்திரத்துல யார் தான் வந்தாங்க? லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, மோசே லேவியர்களை பார்த்து, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். இந்த பகுதியை அப்படி நிறுத்தி நிதானமா வாசிக்கும் போது கண் கலங்குறதா, அவங்களுடைய தேவ பக்தியை பார்த்து சந்தோஷப்படுறதா, சொந்த மக்கள், தன்னுடைய சிநேகிதன், தன்னுடைய சகோதரன் சகோதரி, தன்னுடைய அயலான் வசன், அவங்களே வெட்டுறாங்க.
அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். 29 கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தான். இந்த செயல்னாலதான் மோசே வயதான காலத்துல லேவியை ஆசீர்வதிக்கிறார். 27 நாம் வாசித்தோம், உங்களில் ஒவ்வொருவனும் தன் அயலான் தன் சகோதரன் தன் சிநேகிதன பிள்ளைகளை கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யோனத்தானுடைய மனநிலை, இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களுடைய மனநிலை 12 கோத்திரத்துல மோசேயின் பக்கமாக, அல்லது மோசே சொல்ற வார்த்தை என்ன? யாத்ராம 32:26, என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்கல, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அது தம்பி ஆனாலும் சரி, அம்மா அப்பாவானாலும் சரி. அந்த நம்ம வாசித்த உபாகமம் 33 படி அம்மானு அப்பான்னு நான் பார்க்க மாட்டேன், பிள்ளைகளை நான் அறிய மாட்டேன், புள்ளன்னு அறிய மாட்டேன். நான் சகோதரரை அங்கீகரிக்கிறது, சகோதரர்னு சொல்லி அங்கீகரிக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாடகம்லாம் போட போறீங்க, வரப்போகுது. கருப்பா இருக்கிற பிள்ளைய யாரும் மரியாதை போட மாட்டாங்க. கருப்பா இருக்கிற பிள்ளைய சம்மனஸ் தூதர்களா நடிக்க வைக்க மாட்டாங்க. கருப்பா இருக்கிற பிள்ளைய யோசேப்பா கொடுக்க மாட்டாங்க. வெள்ளை வெள்ளேர்னு இருக்கிற பிள்ளை தான் தேவ தூதனா இருப்பாங்க. வெள்ளை வெள்ளேர்னு அழகா நீண்ட முடி வச்சிருக்கிறவங்க தான் மரியாள் வேஷம் போடுவாங்க. இந்த வேஷத்தை எத்தனை நாளைக்கு போட போறோம்? 2023லயுமா கிறிஸ்துமஸ் நாடகத்திலயுமா வெள்ளை புள்ளதான் கடவுள் புள்ள, கருப்பு புள்ளலாம் பிசாசு புள்ள. இதுல இருந்துலாம் நம்ம மனம் திரும்பணும். நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம யோனத்தானையும் லேவியர்களையும் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களையும் கம்பைன்டு பண்ணி இந்த 3 பேரையும் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து பார்த்தோம்னா யோனத்தானுடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில இதை நான் நிறுத்தி இந்த 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தினுடைய இந்த முதல் 4 வசனங்கள்லயே நம்ம ஈஸியா வாசிச்சுட்டு கடந்து போயிடுறோம். தாவீது நாயோத்திலிருந்து அவர் திரும்பவும் கிபியாவுக்கு வந்து யோனத்தானை சந்திக்கிறார். தாவீது யாரை பத்தி பேசுறாரு? யோனத்தான்ட்ட அப்பாவை பத்தி பேசுறாரு. யோனத்தான் இப்போ யாருக்கு விரோதமாக தாவீது கிட்ட பேச வேண்டியது இருக்கு? அப்பாவுக்கு விரோதமாக தான் பேச வேண்டியதா இருக்கு. அப்பாவை பற்றி ஒரு குற்றச்சாட்டு. உன் அப்பா சரியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னத்துக்காக உங்க அப்பா என்னை தரத்தணும்? என்னத்துக்காக உங்க அப்பா என் பிராணனை வாங்க தேடுறாரு? என் அக்கிரமம் என்ன? நான் செய்தது என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன? தாவீது வரிசையா கேட்கிற கேள்வி எல்லாம் அப்பாவுக்கு எதிர்த்து தான் இருக்கு. அப்பா பாசமா, தேவன் மேல அன்பா? யோனத்தான் ஒரு பழைய ஏற்பாட்டு பக்தி உள்ள சீஷனாக பிரதிபலிக்கிறார். அரண்மனையில இருந்த ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சீஷன், பழைய ஏற்பாட்டு தேவனுடைய சீஷன். புதிய ஏற்பாட்டுல நாம எல்லாரையும் நேசிக்கிறோம், பந்தியிலெல்லாம் பங்கு பெறுறோம், அதுலயும் திருப்பந்தியில பங்கு பெறுறோம். ஆனா சூழ்நிலைன்னு வரும்போது ஜாதி தானே ஃபர்ஸ்ட்ல இருக்கு, குடும்பம் தானே ஃபர்ஸ்ட்ல இருக்குது. யோனத்தான்லாம் நம்மளோட எங்கேயோ இருக்கிறாரு. தாவீதா சவுலான்னு கேட்டா சவுல் தான் அப்படின்னு இருக்கிறோமா? இல்ல அமைதியா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், தாவீதே நான் எதுவும் சொல்லலப்பா, ஏன்னா அது எங்க அப்பா அப்படின்னு இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். லேவியர்களை மாதிரிலாம் பட்டயத்தை கட்டிக்கிட்டு கர்த்தருடைய பட்சத்தில் நில்லுங்க, போய் பிள்ளையையும் சகோதரரையும் அப்பா அம்மா வெட்டுங்கன்னா நம்மளாம் வெட்டிடுவோமா? வெட்ட மாட்டோம். யார்கிட்ட ஊரியும் தும்மியும் இருக்கும்? யாருடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? திரும்ப போய் இந்த உபாகமம் 33:8-11 வாசித்து பாருங்க. அப்பா அம்மானு பார்க்க மாட்டேன், அந்த மனசு இருக்கணும். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எனக்கு தாய் யார், எனக்கு சகோதரர் யார்? சீஷர்களை பார்த்து தான் சொன்னாரு, நீங்களே எனக்கு தாயும் சகோதரருமா இருக்கிறீங்கன்னு. அந்த மனநிலையை வளர்த்து கொள்வோம். அந்த பரந்த மனப்பான்மை இருக்கட்டும்.
இங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு ரத்தம், உறவு, அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, இந்த பேச்சுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. ஊழியத்துல சுத்தமா இடம் கிடையாது. இங்க வந்து நம்ம அரசியல் பண்றதுக்கு வரல. அரசியல்வாதியோடைய பையன் யோனத்தானே அரசியல் பண்ணல. நம்ம தயவு செய்து யோனத்தான்ட்டு இதை கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க கற்றுக்கொள்வோம். இயேசுவை விட அதிகமா ஒரு மனித உறவை நேசிக்க வேண்டாம். மனிதர்களை வெறுப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இரத்த உறவின் அடிப்படையில் அன்பு காட்டுவது. அந்த அன்பு ரொம்ப ஆபத்து. பேதுரு ரொம்ப இயேசு மேல அன்பு வச்சிருந்தாரு. ஆனா அவரை தான் சபிச்சாரு, மறுதளிச்சாரு. சும்மா வாயில வீரர்களா, வாய் சொல்லில் வீரர்களா பேசுறதெல்லாம் அது அன்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்படுகிற தேவ அன்பு பெந்தேகோஸ்தே நாள்ல பேதுருக்கு வந்த போதுதான் அவர் தேவனுக்காக, தன்னுடைய ஆண்டவருக்காக அவர் இரத்த சாட்சியாக மரிக்கவும், சாகும்போது என்னை தலைகீழையா அடிங்கன்னு சொல்ற அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். யோனத்தானை போல நாம் வாழ, குடும்பமா, கர்த்தருடைய திட்டமா, ஊழியத்துல, விசுவாசத்துல, குடும்பத்துல நாம் எப்படிப்பட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாட்கள்ல அக்கினியை அனுப்ப வந்தேன். அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று நீர் விரும்புகிறீர். பட்டயத்தை நீர் அனுப்புகிறீர், அக்கினியை போடுகிறீர், சுட்டெரிக்கிறீர். நீர் பரிசுத்தவான்களுக்கும் பாவிகளுக்கும், ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும், உலகத்துக்கும் தேவனுக்கும் நீர் ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறீர். வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அந்த டிவிஷன், அந்த ஸ்வோர்ட், அந்த ஃபயர், அந்த பட்டயமும் அக்கினியும் எங்கள் வீடுகளில் எரிகிறதையும் வெட்டுகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். பல நேரங்களில் ஊழியங்களிலையும் விழாக்களிலும் எங்களுடைய சிறப்பான நிகழ்ச்சிகளிலையும் எங்களை பிரித்து வெட்டுகிறத நாங்கள் பார்க்கிறோம். எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்வதற்கு அந்த லேவியர்கள் நடந்து கொண்டது போல கர்த்தருடைய பட்சத்தில் நாங்கள் நிற்க, யோனத்தானை போல அப்பாவே எதிர்த்தாலும், ராஜாவாக இருந்தாலும் சரி, தாவீதின் பக்கம் நிற்க, உம்முடைய சீஷர்களாக தனக்குண்டானவைகளை வெறுக்கவும், தன்னுடைய குடும்பத்தை விட உம்மை அதிகமாய் நேசிக்கவும், தன் சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி வரவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய உறவினர்களை நாங்கள் நேசிக்கிறது அவர்களை சரீரத்தின்படி நேசிக்காம ஆவியின்படி நேசிக்க, பாவத்தை வெறுத்து பாவியை நீர் நேசிக்கிறது போல நாங்கள் அவர்களுடைய செயல்களை, மாம்சீக காரியங்களை வெறுத்து ஆவியின்படி அவர்களிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யும். நிர்பந்தமான மனிதர்கள் நாங்கள், கிருபை பெருகட்டும். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு காவல் கடவுள் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இது வெறுமனே பேச்சாக, வார்த்தையாக இல்லாம வாழ்ந்து அனுபவிக்க கிருபை தாரும். சிலுவை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.